அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்சனல் அட்டாக். எங்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அது யாருன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக டைம் வரும்போது நான் ஒரு நாள் சொல்லுவேன். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட எஃப்டிஏ லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு போய் காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன் 1 இயரில். நான் நிறைய நாள் சாப்பிடாம தூங்காமல் கூட இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு 20,000 கஸ்டமரை நான் ரீச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சடனாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் கொடுத்த இன்டர்வியூஸ், ஐபிசி மங்கை, அவல் கிளிட்ஸ், மீடியா மைண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 சேனல் என்னோட இன்டர்வியூஸ் பார்த்து தான் நிறைய பேர் எனக்கு ரீச் ஆனாங்க. ஸோ அது அத்தனையுமே வந்து க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அந்த வீடியோஸ் எதுவுமே இப்போ இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க என்ன. ஏன்னா இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. நீங்களும் அந்த சஃபர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளை வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து வாழ விடாது. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கான அவேர்னஸ் மெசேஜ் தான். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவோம். ஏன்னா நான் அனுபவிச்சதை பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் யாரும் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்.